நானும் எத்தனை நாளாவது போன் பண்ணுறது, போனே எடுக்க மாட்டேங்குது. என்னதே பண்ணி தொலைகிறோ தெரியல. என்ன பிள்ளைகளோ. அம்மா பாண்டீஸ்வரி இங்க வாமா. ஐயோ என்னவா அணுந்துட்டே இருக்கீங்க? உங்களுக்கு வேலையே இல்லையா? என்னவா என்னை கூப்பிட்டே இருக்கீங்க? வெளியே வர்றது மாதிரி இருக்குமா, அங்கிட்டு காட்ட பக்கம் கூட்டி கொண்டு போறியாமா? ஆமா, இதான் எனக்கு வேலை. உங்களை பாக்குறதா அந்த வீட்டு வேலையை பாக்குறதா? உங்களுக்கு வேற போன வேற எடுத்து தொலைய மாட்டேங்கிறாளுங்க. என் உயிரை வாங்குறதுக்குன்னே வந்திருக்குங்க. என்னங்க நீ ஏம்ல போன் போட்டா போனே எடுக்க மாட்டீங்களா? உங்க அக்காவுக்கு போன் போட்டே ஒரு 1000 நாளைக்கு மேல இருக்கு, போனே எடுக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு போன் வச்சிருக்கீங்க நீங்களா? ஒரு ஆத்திர அவசரம் போன் போட்டா எடுக்கிறது இல்லையா? ஏன் நீ என்னாச்சு? ஏம்ல உங்க அம்மா வேற 3 நாள் உடம்பு முடியாம படுத்தொடைக்க கிடக்குறாங்க உள்ள. உங்க அண்ணன் வேற வேலைன்னு வேலைக்கு ஓடிடுறாங்க. நான் உங்க அம்மாவை பாப்பனா, என் பிள்ளைகளை பாப்பனா, நான் ஒத்த மனுஷியா கிடந்து நானா கஷ்டப்பட்டு கிடக்குறேன்ல. நீயும் உங்க அக்காவும் நீ வாட்டு சொகுசா இருந்துக்கிட்டீங்க தெரியாத மாதிரி. இங்க நான் தான் கடந்து மாரடிச்சுட்டு கிடக்குறேன். ஏம்ல இப்படிலாம் பாக்க நினைக்கணும்னா தலையெழுத்தாவில. உங்க அக்காவது நீயாவது இங்க முதல் கிளம்பி வாங்கவில்ல. சரிங்க நீ, நான் வர்றேன். நீ வா வா சீக்கிரம். நீ வாவல. என்ன உங்க அக்கா இல்லையா? இல்ல நீ அக்கா ஏதோ வேலையா இருக்குது, நாம தான் வந்தேன். அம்மா எங்க நீ இருக்காங்க? இந்த உள்ளதே இருக்கு, போய் பாரு போ. என்னம்மா உடம்புக்கு என்ன செய்யுது? வாந்தி வகுத்தால போச்சுமா. அந்த பிள்ளைய கூட்டி போச்சோன்னே அதுக்கெல்லாம் சேலையோட போயிடுச்சுமா. அப்படியா? சரிம்மா. கொஞ்ச நேரம் இதுல உட்காந்துருமா. அங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோமா, அங்க வந்து உடம்பு சரியான அப்புறம் என்னன்னு பாத்துக்குருவோம். நடக்க முடியாதுல்லம்மா. இல்லம்மா நான் ஆட்டோவுக்கு போன் பண்ணிருக்கேன். இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஆட்டோல போயிருவோம். அதுக்கப்புறம் பஸ் தானம்மா, நான் எப்படி உங்களை ஏத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். சரியா? சரி இருங்க, நான் ஆட்டோ வந்தான்னு சொல்றேன். உட்காந்து ஆட்டோ வந்துருச்சுமா, அப்படியே மெதுவா எந்திரிச்சுக்கோ. நடக்க முடியாதுமா. ஆட்டோ அந்த இங்கதாம்மா நிக்குது, இங்க உள்ள வர முடியாதுல ஆட்டோ, அதனால அங்க நிக்குது. அது வரைக்கும் தான்மா மெதுவா. அண்ணி நான் அம்மாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நீ ஆமா நல்லதா போச்சு. நீ எத்தனை வந்து வந்து அலைஞ்சிட்டு போவ, அதுவும் சரிதான்ல. உன் பக்கத்துல இருந்தா நீ அப்பப்ப பாத்துக்குருவேல. சரி சரி கூட்டு போ. அண்ணி நான் சொல்றேன்னு தப்பான்னு நினைச்சுக்காதீங்க. எங்க அம்மாவுக்கு முடியலன்னு பாக்குறதுக்கு 1க்கு 2 பொட்ட பிள்ளைங்க நாங்க இருக்கிறோம். ஆனா உங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க. அண்ணி நாளைக்கு முடியாத காலத்துல உங்களோட நிலைமைய கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க.